இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இதை தாரு, ஆண்டவரே எனக்கு அதை தாரு, ஆண்டவரே எனக்கு அந்த காரியத்துல எனக்கு வெற்றியை தாரும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல எனக்கு வெற்றியை தாரும். இப்படி தாரும் 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 தான் நம்ம கேட்கிறோமே தவிர, ஆண்டவர் இதுவரையில செய்த நன்மைகளுக்காய் அவருக்கு நம்ம நன்றிகளை செலுத்துகிறது. ஆமென். ஆண்டவரே எனக்கு நல்ல குடும்பத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், எனக்கு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறீர், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறீர், நல்ல பிள்ளைகளை நீர் கொடுத்திருக்கிறீர், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறீர், நல்ல ஆரோக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். இப்படி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம நன்றிகளை செலுத்தாம நம்ம இன்னும் நம்ம என்ன சொல்லிட்டே இருக்கோம்னா, நம்ம குறைகளையே நம்ம அவர்கிட்ட நம்ம சொல்லிக் கொண்டே இந்த ஆதாம் இப்படிதான் பண்ணான். ஆண்டவர் கேட்டார், நீ ஏன்பா இதை செய்த அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவரீர் நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள். இப்ப ஆண்டவர் அங்க சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, இந்த பழத்தை நீங்க புசிக்க கூடாது. இப்போ பழத்தை புசிச்சது யாருடைய தவறு? அது ஆதாமனுடைய தவறு. ஆனா அந்த தவறை, அந்த குறையை அவன் அப்படியே என்ன செஞ்சுட்டான்னா ஆண்டவர் மேல போய் போட்டுட்டான். ஆண்டவரே நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள். இன்னைக்கு அநேக நேரங்களில நம் சில கடினமான பாதைகளுக்குள்ளாக நம்ம போகும் பொழுது இப்படிதான் நம்மளும் சில நேரத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மனைவி, நீர் எனக்கு கொடுத்த பிள்ளை, நீர் எனக்கு கொடுத்த கணவன், நீர் எனக்கு கொடுத்த வேலை, இப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை குறை சொல்லு. ஆனா அங்க நம்ம பார்க்கும் பொழுது முடிவுல அந்த ஆசீர்வாதமான தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள் நாம் பார்க்கிறோம். நம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவன் நமக்கு கொடுத்தவைகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா.